இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான பன்னீர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பன்னீர் குழம்பு செய்கிறதுக்காக நான் 200 கிராம் அளவுக்கு மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீரை நம்ம கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த பன்னீர் குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 முந்திரி பருப்பு. இது நான் முழு முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன். தனியா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சரில் விழுதாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளுடைய குழம்புக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பன்னீர் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் பொரித்து எடுத்துக்கலாம். பன்னீர் கொஞ்சம் லைட்டாக செவந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த எண்ணெயிலேயே கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்குனதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நான் மிக்சரில் தண்ணி சேர்த்து இதோடு சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைச்சலை சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம். குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கிறத நம்ம கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும். இந்த குழம்புல இருக்கிற அந்த மிளகாய் வாசனை லைட்டாக போக ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் பன்னீர் போடுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். குழம்போடு சேர்ந்து பன்னீரும் கொதிக்கட்டும்.
நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது குழம்பு கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலையும் சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான பன்னீர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.